இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் முழுமையாய் இயேசுவை நம்பும்போது அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பாடி அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே
நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-5 மற்றும் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னுடைய வாழ்வில் யாரெல்லாம் அவரை நாடி தேடி வந்தார்களோ அவர்களுக்கு சுகமும் நலமும் கொடுத்தார் என்று விவிலியத்தில் பார்க்கிறோம். அதே போல இயேசு போகின்ற இடத்துல பார்க்கின்ற மனிதர்களுக்கு நலம் கொடுத்தார் என்பதையும் விவிலியம் நமக்கு பறைசாற்றுகிறது. ஏனென்றால் லூக்கா நற்செய்தியில 4ஆம் அதிகாரம் 18-19 இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் நோயுற்றோருக்கு சுகமும் என்று சொல்லி ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார். இயேசு யாரெல்லாம் அவரை அணுகி வந்தார்களோ அத்துணை பேருக்கும் அவர் நலமான வாழ்வை கொடுத்தார். இன்றைய நாளில் 38 ஆண்டுகளாக பெத்சாய்தா குளத்தருகில எழுந்து நடக்க முடியாமல் இருந்த அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து, நீ எழுந்து குளத்துக்குள் இறங்கவில்லையா, உனக்கு நலம் தேவையில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்போது அந்த மனிதன் சொல்லுகிறார், நான் எழுந்து செல்வதற்கு முன்பு இன்னொருவர் இறங்கி விடுகின்றார், என்னால் சுகத்தை பெற முடியவில்லை என்று அவர் மிகுந்த மனவேதனையோடு ஆண்டவர் இயேசுவிடத்திலே தன்னை ஒப்படைக்கின்றார். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கு நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டுகளாக ஜெபிக்கிற பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று ஏக்கப்பெருமூச்சு விடுகின்றோம். ஆனால் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஒரு சுகம் அளிப்பார். நம்முடைய உடல் நலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நாம் அனுபவிக்கிற வேதனைகள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். கடவுள் எப்போதும் நம்மோடு இருப்பார் என்ற அந்த உறுதியான உடனிருப்பை இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. அதே போல அன்றைய காலத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம், யூத பாரம்பரியம் எல்லாம் சொன்னது என்னவென்றால், ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னால் அது பாவத்தினுடைய வெளிப்பாடு என்று. எனவேதான் இந்த மனிதனுடைய அந்த நலவழிப்புல இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதீர், உமக்கு நிகழ்ந்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று இயேசு அவருக்கு சொல்லுகிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களை கடந்து செல்லுகிற பொழுது நிச்சயம் பாவ சங்கீதத்தின் வழியாக முடங்கி போயிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புது பொழிவோடு கடவுளின் ஆசீர்வாதமாக மாற்ற இயேசு இந்த முடக்குவாதமுற்ற மனிதரின் வழியாய் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். சிந்திப்போம். தொடர்ந்து இன்றைய நாளில் இயேசு எவ்வாறு அந்த மனிதனை சந்தித்தாரோ அதுபோல நாமும் இயேசுவை சந்திக்க, இயேசுவால் நாம் சந்திக்கப்பட இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், கடவுளை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆமீன். Praise the Lord.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தருகிறார். எந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். பிரியமானவர்களே, யோவான் 6:37 சொல்கிறது, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அற்புதம்னு சொன்னீங்களே ஐயா, இதுல என்னையா அற்புதம் இருக்கு? எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட ஆரம்பித்துட்டா, ஒருவன் நஷ்டப்பட்டு போன அந்த மனுஷனை இந்த உலகம், உறவு, சொந்த பந்தம் ஏற்றுக்கொள்ளுமா? தள்ளி விட்டுரும். நீலாம் எதுக்குடா இருக்கிற? சில நேரங்கள் இப்படி காட்டுருவாங்க பாருங்களேன், நீ வாழ்றதை விட நீ சாகலாமடா அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுருவாங்கங்க. என்னையும் அப்படியெல்லாம் கேட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையில தெரியுமா உங்களுக்கு, மனுஷங்க எப்ப தள்ளி விட்டாங்களோ, உறவுகள் எப்ப தள்ளி விடுறாங்களோ, அப்போ நம்மை தூக்கி எடுக்க ஒரு கரம் இருக்கிறது. இதாங்க அற்புதம். உறவுகள்லாம் கைவிட்டா நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கரம் இருக்கிறது. பாருங்களேன், ஒரு சகோதரன் வாழ்க்கையில விரக்தி அடைந்து போனான். அவன் வாழ்க்கையில் அவன் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் காரியங்கள்லாம் தோற்று போனான். தோற்று போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அவனுக்கு வீட்டில் இடம் இருக்குமா? எல்லா மனுஷனும் விட்டுருவான் பார்த்தீங்களா. அதே போல அந்த மனிதன் வாழ்க்கையில் சாகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு மருந்து பாட்டில் வாங்கிட்டு அவன் ஒரு பகுதிக்கு போயிருக்கிறான். யாருக்கும் தெரியாத இடம், ஒரு கிராமம். சுற்றி வர வீடு இல்லை. ஆனால் ஒரே ஒரு அந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன பெட்டி கடை இருந்திருக்கு, டீ கடை. இவன் சாகணும், பசிச்சிருக்கு, மைண்ட்லாம் சொல்லுது சாகணும். சரி, சாகிறதான் சாகிற, ஒரு டீயை குடிச்சிட்டு சாவோம் அப்படின்ட்டு அந்த டீ கடையில் போய் கையில் இருந்த காசுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்கி அவன் குடிச்சிருக்கிறான். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் எதிர்த்தாலும் உட்காந்து ஒரு பெரியவர் அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவனை பார்த்து கேட்டாரா, என்ன தம்பி, சாகலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கிய போல அப்படின்னு கேட்ட உடனே இந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். ஐயா, நான் சாக போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, நீ சாகக்கூடிய ஆள் இல்லையா, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று அந்த முதியவர் இயேசுவின் அன்பை அவனுக்கு சொன்னாராம். பாருங்கள், சாக வேண்டும் என்று போன அந்த மனுஷன் சொல்றாரு, நாம் போனது ஆரவாரமே இல்லாத ஒரு கிராமங்க. இந்த ஊர்ல நான் அந்த பகுதியில் போய் மருந்தை குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் விழுந்து சாக போனேன். அங்க ஒரு வயதானவரை வைத்து ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை மீட்டார். இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டேன். உலகம் கைவிட்டதா? சாகலான்னு முடிவெடுத்திருக்கிற தம்பி, அக்கா, அண்ணா, பயப்படாத. இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தையின் வழியாக உன்னை புறம்பே தள்ளாத ஒரு அப்பா கரத்தை நீட்டார். கண்ணு வந்துரு, இயேசுட்ட வா. ஜீசஸ், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை மீட்டறலும் என்று நீ கூப்பிட்டு பார். உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, இதோ மனமடைந்து போன இந்த பிள்ளைகள், வாழ்க்கையில தோல்வி அடைந்த இந்த பிள்ளைகள், உறவுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மீது மனமிறங்குவீராக. இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தில், என்னிடம் வருபவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை சொன்னவர் நீர். உன் பிள்ளைகளை இறுக அணைத்து அற்புதத்தை, அதிசயத்தை காணச் செய்து இவர்களை மகிழ்ச்சியின் வல்லமையாய் மாற்றிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 6:37, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்னவர்
உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். God bless you. மரியே வாழ்க.